ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல சாவித்ரி சொல்றாங்க, ராஜாங்கம் ஜெயிலுக்கு போனதுக்கும் சேது என் மகளுக்கு எடுத்ததுக்கும் என்ன சம்பந்தம், சேது தாலி கட்ட சொல்லுன அப்படின்னு சொல்றாங்க. ராஜாங்கம் செல்லப்பாண்டி வரட்டா, அவன் என்னதான் சொல்றான்னு பாப்போம், அதுக்கும் இதுக்குதான் சம்மந்தம் இல்லைல்ல, அவன் சொன்னதுக்கு அப்புறமே கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்றாங்க. உடனே சாவித்ரி அவங்க கழுத்துல கத்தி வச்சுக்கிறாங்க. இப்ப கல்யாணம் நடக்கலன்னா நான் அறுத்துக்கிட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி போஸ் கிட்ட கண்ணை காட்டுறாங்க. ஈஸ்வரியும் போஸ் அந்த கத்தியை புடுங்கி தூக்கி போட்டுடுறாங்க. சுமங்கலி பூஜை நல்லபடியா முடிஞ்சிருது. நீ வேணது கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து எல்லாருமே போறாங்க. அந்த பிளேஸ்க்கு செல்லப்பாண்டி வராரு. ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வராங்க. செல்லப்பாண்டி வீட்டுக்குள்ள வந்த உடனே ஈஸ்வரிக்கு தேங்க்ஸ் பண்றாரு. என் குலதெய்வம் மாதிரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சிருக்கீங்கம்மான்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்றாரு, தமிழ்ச்செல்வி ராஜாங்கம் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் கிடையாது, தாமரை தான் லாஸ்ட் டைம்ல போனை வாங்கி இந்த மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. தாமரை நான் இல்ல மாமாவை அபர்ணமா என் மேல பழி போடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணா உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை கூப்பிடுறாங்க. கருப்பு ஆறுமுகமா கூப்பிட்டு வராரு. ஆறுமுகம் தாமரை தான் போன் வாங்கி போலீஸ்க்கு கால் பண்ணாங்க, அதனாலதான் ராஜாங்கம் ஜெயிலுக்கு போனாருன்னு சொல்றாங்க. சேதுபதி அண்ணா என்கிட்ட நிறைய டைம் கேட்டாரு, பட் நான் அவர்கிட்ட உண்மையே சொல்லல, இவங்களை மிரட்டி நான் காசு வாங்கினேன், நகைலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க அந்த நகையை பார்த்துட்டு இது சித்ராவோட நகை, மலர் திருடிட்டா சொன்னாங்கல்ல, நான் கூட வீட்டுல கிடைச்சிருச்சுன்னு சொன்னேன், அது கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. சித்ராவா அந்த நகையை பார்த்துட்டு இது என்னோட நகை தான் சொல்றாங்க. மோகனா சாவித்ரி கேட்கறாங்க, உன் பொண்ணுக்கு நீ சப்போர்ட்டா இருந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இது எல்லாமே பண்ணது என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ.